தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனிமரமாக இருந்த சூழலில் எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன, தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றம் ஏற்படுவதோடு தனிமரமாக இருந்த சூழலில் எண்ணி 3 நாளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இந்த வாரம் முதல் எந்தெந்த விஷயங்கள் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே தனிமரமாக குடும்ப பொறுப்புகளை சுமந்த சூழலாக இருந்தாலும் சரி, அலுவலக பொறுப்புகளை சுமந்த சூழலாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக தனி ஒருவராக போராடிய சூழலாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்காக பல வருடங்களாக தனித்து தனிமரமாக காத்து கொண்டிருந்தாலும் சரி, இவை அனைத்திலும் நல்ல மாறுதல் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது. உறுதியாக சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல்கள் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஏனென்றால் அவ்வளவு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சப்தமஸ்தானம், கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது 7ஆம் இடத்தின் அதிபதியான வித்யாகாரகரான புதனும் ஆட்சி பலம் பெற்று அவருடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது செலுத்துவது மிக பெரிய அற்புதமான வரப்பிரசாதமான ஒரு தருணமாக இந்த வேளை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. குரு மற்றும் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் இணைந்திருப்பது ஒரு சிறப்பான வாய்ப்பு என்று பார்க்கக்கூடிய இதே வேளையில் ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானத்தில் வலம் பெறுகிறாருங்க சனி. அவருடன் இணைந்திருக்கிறார். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு. சனி ராகு இணைந்து தைரியஸ்தானமாகிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த தருணத்தில் தனிமரமாக இருந்த சூழலில் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக புதிய நபர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய சுமையை குறைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தேடி வரப்போகிறது. 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் மிக வலுவாக இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கும் போது செவ்வாயும் அவருடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்யஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே பல வகையில நிறைவான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சுக்கிரன் வலம் வருகிறார். சுக்கிரன் 5இல் இருப்பது ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதோடு அசூர வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பல்வேறு வகையான பணிகளில் நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது. விரயம், ஜென்மம், தனம் என பல இடங்களில் மாறி வலம் வர போகிறாருங்க சந்திரன். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே 6 கிரகநிலைகள் இணைந்து 3 இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது எண்ணி 3 நாளில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும். அந்த வகையில் 7ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு ஆட்சி பலம் பெற்ற புதனுடன் இணைந்தும் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி ராகுவுடன் இணைந்தும் 9ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வலுவாக செவ்வாயுடன் இணைந்தும் பலம் பெறுகிறார். மங்களகாரகன் அஷ்டமத்தை விட்டு விலகி இருப்பது மட்டுமல்லாது நீச்ச நிவர்த்தியும் பெற்றிருக்கிறார். எனவே இனி குதூகலம், கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் அதிரடியாகவும் செய்து முடித்து இரட்டிப்பு நன்மையை சந்திப்பதற்கான யோகம் நிறைவாகவே
உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். அவ்வளவு சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் 6 கிரகநிலைகள் இணைந்து 3 இடத்தை வலுப்படுத்துவதால் 7, 3, 9 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் நிறைவான முன்னேற்றம் தடையில்லாமல் கிடைக்க போகிறது என்பதை அணித்தரமாக சொல்லக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. உதாரணமாக, நம்மளிடம் ஒரு கேள்வி கேட்கும் போது பெரும்பாலும் அனைவருக்கும் ஒரே பதில்தான் தோன்றுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அந்த வகையில் நம்மளிடம் கேட்கக்கூடிய கேள்வி, உலகின் தலை சிறந்த நாடு எது, உலகின் அதிகாரம் கொண்ட நாடு எது, வல்லரசு நாடு எது, அதிக அதிகாரத்தை செலுத்துவது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் ஆளுமை பெற்ற நாடு எது என்று கேட்டால் உறுதியாகவே நம்மளுடைய அனைவரின் மனதிலும் தோன்றக்கூடிய பதில் அமெரிக்காவாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய அதிபர் ஒருவர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஹோட்டல் ஒன்றிற்கு சாப்பிட செல்கிறார். அப்படி சாப்பிட செல்லும் போது அந்த ஹோட்டலில் உணவு ஆர்டர் எடுக்கக்கூடிய நபர் அவருடைய மனைவியை பார்த்ததும் யதார்த்தமாக பேசுகிறார். அவருடைய மனைவியும் நலம் விசாரித்து கேஷுவலாக பேசி கொண்டிருக்கிறார். இதை பார்த்தவுடன் அமெரிக்க அதிபருக்கு ஒரு குழப்பம். உடனே அமெரிக்க அதிபரின் மனைவி அவரை பார்த்து, இவர்தான் என்னுடன் கல்லூரியில் படித்த நபர், நான் கல்லூரியில் படிக்கும் போது இவரை தான் காதலித்தேன், இவரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் சில சூழ்நிலைகளும் காரணங்களும் இவரை திருமணம் செய்ய முடியாமல் செய்துவிட்டது என்று அதிபரின் மனைவி சொல்ல, அதை கேட்ட அதிபர் சற்று நகைச்சுவையாக அந்த அதிபர் சொல்கிறார், இந்த அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய என்னை திருமணம் செய்து கொண்டதால் அமெரிக்க அதிபரின் மனைவி என்று அழைக்கப்படுகிறாய். ஒருவேளை நீ விரும்பியபடி இவரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்கும் தொழிலாளியின் மனைவி என்று அழைக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்ல, இதை கேட்டவுடன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அமெரிக்க அதிபரின் மனைவி சொல்லக்கூடிய பதில் என்னவென்று இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று சொல்கிறார். அதோடு மட்டுமல்லாது, நான் உங்களை திருமணம் செய்து கொண்டதால் தான் நீங்கள் அமெரிக்க அதிபராக இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களை விட்டு நான் இவரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இவர்தான் அமெரிக்காவின் அதிபராக இருந்திருப்பார் என்று ஆணித்தனமாக சொல்கிறாருங்க. இது போன்றுதான் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பும் சப்தமத்தில், தைரியத்தில் மற்றும் பாக்கியத்தில் கூட்டமைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தனிமரமாய் நிற்கும் சூழலில் எண்ணி 3 நாளில் மாற்றம் வருவதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகள் மிக சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் அனைத்தும் விலகும். தனிமரமாக இருந்த சூழலில் இனி உங்களுடைய குடும்ப சுமை விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக கைகூட போகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன். உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதோடு இந்த தருணத்தில் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் முன்கூட்டியே பல்வேறு வகையான திட்டங்களை தனுசு ராசிக்காரர்கள் யூகம் வகித்து மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக முதல் திருமணம் நன்கு அமையவில்லை, 2வது திருமணத்திற்கு நல்ல வரன் கிடைக்குமா என்று தனிமரமாக இருந்த உங்களுக்கு நிறைவாக அதற்கான மாற்றம் முழுமையாக கிடைக்க போகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குறிப்பாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தற்காலிகமாக பிரிவை சந்தித்திருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே தற்போது மீண்டும் இவர்களுடன் இனிமை
இனிமையான காலங்களை எண்ணி இணைவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. ஒற்றுமை குறைந்த சூழலில், மனக்கவலை அதிகரித்த சூழலில் அவற்றில் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை விட்டு செவ்வாய் விலகியிருப்பதால் இந்த தருணத்தில் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். தவறான முடிவுகளை எடுத்து சிக்கலை அதிகமாக சந்தித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும். மற்றவர்களை நம்பி செயல்பட்டாலும் நம்பாமல் செயல்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான பணிச்சுமை உள்ளிட்ட சிரமங்களை குறைத்து கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதோடு வீண் விரைய ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதோடு கடன் சார்ந்த தொல்லைகளை விலக்குவதற்கான சந்தர்ப்பமும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும். நன்கு கவனம் செலுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவதற்கான யோகம் உண்டு. விளையாட்டு உள்ளிட்டவற்றில் பரிசுகளை பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. கடுமையாக உழைத்து வரக்கூடிய உங்களுக்கு விளைச்சலும் வருமானமும் நிறைவாக அமையும். பராமரிப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் தவறாமல் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் அன்னதான உதவி செய்யுங்கள். அப்படி செய்யும் போது எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் மாற்றம் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.